ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி நல்லா வதக்குறோம். ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் நல்லா வதங்கிடணும், நறுக்கங்க கூடாது. ஒரு மீடியம் சைஸு தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சாம்பார் பொடி அல்லது குழம்பு பொடி இதையும் சேர்த்து பச்சை வாசனை போக வெங்காயத்தையும் தக்காளியும் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டு, அதாவது இந்த டிஷ்ஷுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இதை கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மூடி போட்டு மூடி நல்லா வெந்து வந்துடணும். முதல்ல நம்ம சுண்டைக்காயை நல்லா தட்டிட்டு நல்லா தண்ணியில் அலசி அந்த விதையெல்லாம் பாதி போனதுக்கப்புறம் தான் இந்த சுண்டைக்காயை போடணும். சுண்டைக்காயை போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். சுண்டைக்காய் கலர் மாதிரி வரணும். இந்த மசாலா எல்லாம் அதில் சேர்ந்து ஒட்டிடும். இது 15 நாளைக்கு ஒரு தடவை. அதனால தான் துவாதசி அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அவ்வளவு ஆரோக்கியமான இந்த சுண்டைக்காய் பொரியல் ரெடி.